ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி கீரை பொரியல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் தாளிப்பு தினுசு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி கீரையை சிறுகீரை எடுத்துருக்கேங்க. நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியிலையே போட்டு வச்சுருக்கேங்க. ஏதாவது மணல் இருந்தாலும் அடியில் போயிடும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சிங்க தாளிப்பு. இதில் வந்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். முதல்ல பூண்டு கொஞ்சமாக இது மாதிரி வறுத்துக்கலாம். கீரையில் வந்துட்டு எவ்வளோ பூண்டு போட்டால் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். தக்காளி போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கீரை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இருந்தாலும் ரொம்ப தண்ணியாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி வறுவல் பண்ணுறதுனால தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இந்த சிறுகீரையை போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் இது மாதிரி கீரை மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த கீரையிலேயே தண்ணி வரும். அதுலேயே அது வெந்து வந்துடுங்க. கீரைக்கு நம்ம அடிஷ்னல் தண்ணி எதுவும் விட வேணாம். நல்லா மேலே கீழே இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இது தண்ணி இல்லாமல் சுண்டி பற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்துட்டு இன்றைக்கி சாதத்தில் போட்டு கலக்கி சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேங்க. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ கீரை எடுத்து ஒரு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். சாதமாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த கீரையை போட்டு முதல்ல சாப்பிட்லாம் பிசைஞ்சு. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு தக்காளி ரசமும் வச்சுருக்கேங்க. இந்த ரசத்துக்கு இந்த கீரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த கீரையில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு நிறைஞ்ச மாதிரி ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது மாதிரி கீரை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி பிசையும் போதே வாயில் தண்ணி வருதுங்க. எப்போ சாப்பிட போகிறோமான்னு சொல்லிட்டு ரொம்பவும் சுவையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டுங்க ஒரு முறை பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மிச்ச சாதத்துக்கு ரசம் ஊற்றி சாப்பிட போகிறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த ரசம் சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேன். பாய்.